சேலம் டி பெருமாபாளையம் கொம்பேரிக்காடு ஸ்ரீ மகாவராகி அம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத வளர்பிறை பஞ்சமி பூஜை. சேலம் டி பெருமாபாளையம் கொம்பேரிக்காடு அருகே அமைந்துள்ள ஸ்ரீ மகாவராகி அம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத வளர்பிறை பஞ்சமியை முன்னிட்டு ஆலய மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் வராகி தேவிக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்து நறுமண மலர் மாலைகளுடன் ஆரஞ்சு, ஆப்பிள், மாதுளை, வாழைப்பழம் உள்ளிட்ட பழங்கள் கொண்டும் கை கால்களுக்கும் கிரீடத்திற்கும் வெள்ளி கவச அலங்காரம் செய்து வெளியே உற்சவர் வராகி அம்மனுக்கு புது பட்டாடை, விரலி மஞ்சள், ரோஜா பூ உள்ளிட்டவற்றால் மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பாக அலங்கரித்தனர். மேலும் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மனுக்கு பச்சை பட்டு சேலை கட்டி பலவித நகை ஆபரணங்கள், எலுமிச்சை பழ மாலையுடன் நறுமண மலர் மாலை சுற்றி கற்கள் பதித்த கிரீடம் அணிவிக்கப்பட்டு பிரம்மாண்டமாக அலங்கரித்தனர். முருக பெருமானுக்கு முகத்திற்கு மஞ்சள் காப்புடன் வெண்பட்டு கிரீடம் அணிவிக்கப்பட்டு வெண்பட்டாடையுடன் அரளிப்பூ மாலை சூட்டியும் வெளி பிரகாரத்தில் சந்தோஷ மாதாவிற்கு தங்க கிரீடம் அணிவித்து ருத்ராட்சை மாலையுடன் நறுமண மலர் மாலைகளுக்கு முகத்திற்கு சந்தன காப்பு சாத்தி அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவர் பரிவாரத்தில் காட்சி அளிக்கும் தெய்வங்களுக்கும் உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி, மஞ்சள், குங்கும பிரசாதம் வழங்கப்பட்டது. சன்னதியின் பின்புறம் அமைந்துள்ள அன்னதான கூடத்தில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் சித்திரை மாத வளர்பிறை பஞ்சமி திதி முன்னிட்டு ஏராளமான பெண்கள் தேங்காய், பூசணிக்காய் போன்றவற்றால் விளக்கேற்றி ஸ்ரீ மகா வராகி அம்மனை வழிபட்டனர். பூஜை ஏற்பாடுகளை ஆலயத்தில் நிர்வாகிய தண்டபாணி சுவாமி, மணிகண்டன் சுவாமி சிறப்பாக செய்திருந்தனர். சேலம் கண்ணங்குறிச்சி கொண்டப்ப நாயக்கன்பட்டி ஸ்ரீ சௌக்கியா வராகி அம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத வளர்பிறை பஞ்சமி சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சேலம் கண்ணங்குறிச்சி கொண்டப்ப நாயக்கன்பட்டி வேல்யூ சிட்டி பசுமை நகர் மிட்டா காட்டுவளவு ஷரோன் மருத்துவமனை பின்புறம் அமைந்துள்ள ஸ்ரீ சௌக்கிய வராகி அம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத வளர்பிறை பஞ்சமியை முன்னிட்டு கும்ப கலசம் வைத்து கலச பூஜை நடைபெற்றது. அம்மனுக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், மஞ்சள், திருமஞ்சனம், சந்தனத்தால் அபிஷேகம் செய்து இறுதியாக சொர்ணாபிஷேகத்துடன் கலசத்தில் உள்ள புனித நீராலும் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. சௌக்கிய வராகி அம்மனுக்கு நீலப்பாட்டு சேலை காட்டி பலவித நகை ஆபரணங்கள், கையில் சிவலிங்கத்தை அணித்தவாறும் மறுபுறம் சூலாயுதமும் உலகை வைத்துக் கொண்டும் பீடத்தின் மேல் அமர்ந்த தேவியாக காட்சியளித்தார். நெய்வேத்தியம் செய்து பஞ்ச தீப ஆரத்தி உள்ளிட்ட பல்வேறு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு அஷ்டோத்திர நாம வழியில் கூறி அர்ச்சனை செய்து கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி, குங்கும பிரசாதத்துடன் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. ஆலய நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ சௌக்கியா வராகி அம்மன் திருப்பீடம் நிர்வாகி ஆர். சதீஷ் குரு சிறப்பாக செய்திருந்தார்.